நம்ம என்னதான் கேக் செஞ்சுதாலும் இந்த கேக்கு செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கு. என்ன கேக்கு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது ட்ரெண்டிங் மேங்கோ கேக். தெரிஞ்சு போலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். ட்ரெண்டிங் ஸ்டோரி மேங்கோ கேக். இந்த லூச கேட்ட அவன் தான் ஹரிஷா. சர்க்கரையில் மேங்கோ கம்மியாகிறாப்பு. இனிமே ஐஜினா நடந்துக்கிறேன். வெரி குட். ஓ பல்லோ பல்லோ பல்லோ. ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே அந்த கேக் ஃபோட்டோ போட்டு நிறைய பேர் வந்து எங்கே கிடைக்கும் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணினே இருந்தாங்க. நாங்கள் வாங்கலாம் வேணாம், நம்மளா செஞ்சிடலான்ட்டு இந்த சேலஞ்சை கொண்டு வந்துட்டோம். ஆமாம். ஸோ இப்போ நம்ம இது வந்து டெக்கரேஷன் மாதிரி தான் வரும் மோஸ்ட்டாக. ஓகேவா? அந்த கேக்கை வந்து மேலே வந்து அந்த ஒரிஜினல் கேக் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். யார் அதை பெஸ்ட்டாக பண்ணாலும் அவங்க தான் வின்னர். ஸோ அதுக்குமே இந்த ப்ராசஸில் குக்கிங் மாதிரி தான் ப்ராசஸில் விப்பிங் க்ரீமை பீட் பண்ணணும், மேங்கோ பல்ப்பு, மேங்கோ அதெல்லாம் தேவை. ஓகே, ஸோ அதை வச்சு பண்ண போகிறோம். ஹரீஷ் ஆல்ரெடி இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லோ கலரில் டிஷ் செஞ்சாலே நான் தான் வின்னு. போன வாட்டி மேகி, இந்த வாட்டி மேங்கோ. பார்க்கலாமே, வாங்க செய்யலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஹீரோ ஆஃப் த ஷோ மேங்கோ. நானா? ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண வரோம்னா கட் பண்ணி எடுத்துக்க வரோம். மேங்கோ வந்தானா வைக்கிறா? ம். கைஸ், நான் வந்து சீவிறேன். ஓ மை காட் கைஸ், செம்மையாக மேங்கோ சீசன் முடிஞ்சாலுமே மேங்கோ இன்னும் கொஞ்சம் வருது. தம்பி, மேங்கோ இன்னும் முடியலப்பா. போய் ஆனால் இப்போ எல்லாமே சீசனை தாண்டி வருதுடா. வாட்டர் மிலன்னா இன்னமும் விற்கிதுடா. ஆ டிவே மாட்டானுங்க கைஸ், நம்மளா தான் பேசணும். அவாய்ட் பண்ணுறாங்க. நானும் அதை பற்றி கவலைப்படுறேன். ஐயோ, இது மேலுக்கு யாராவது மேங்கோ சீவி அப்படி குத்தாங்கன்னு வச்சுக்கோ. நீ இப்போது வீடியோவுக்கு பண்ணுறதை நீ நிஜமாகவே நேரில் பண்ணி சாப்பிட்லாம்ல. கரெக்டா? ஆனால் அது தாண்டா வர மாட்டேங்கி. கைஸ் பாருங்க, இப்படி யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்க மாம்பழத்தை தோல்லாம் எடுத்து முழுசா. ஷோ ஐயோ, ஒரு அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம், நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளியோட உங்கள் இது பெட்டர் அப்படிலாம் கமெண்ட் பண்ண பார்த்தியாடி? அதெல்லாம் கலாய்க்கிறீங்களா இல்லை உண்மையாக சொல்கிறீங்களான்னு தெரில. ஆமாண்டா, ஒரு குக்கு ஒரு கோமாளி அப்படி சொல்கிறாங்க. கரெக்ட் தான் கைஸ். நான் கோமாளியாகவே இருக்கேன். உங்களுக்கு நான் கோமாளியாக இருக்குது பிடிச்சதுன்னா நான் உங்களுக்கு கோமாளி தான் எப்போவுமே. கைஸ், நீங்கள் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா இந்த குக்கிங் வீடியோஸையும் பார்த்துட்டு யார் அதிகமான போட்டியில் ஜெயிச்சிருக்கா, நான் எத்தனை ஜெயிச்சிருக்கேன், அவன் எத்தனை ஜெயிச்சிருக்கா, எத்தனை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்டில் பார்த்தேன். சொல்லு அது எவ்வளோன்ட்டு. நான் தான் அதிகமாக இருந்தேன் ஹரிஷ். அதான் சொல்லு சும்மா. நான் தான் மறந்துட்டேன். அது நீயா பண்ணியா? இல்லை இல்லை, இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கிங் கோமாளி, ஃபஸ்ட்டு குக்கிங்கில் வந்து ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஓகே குக் குக். இனிமேல் ஹைஜீனாக நடந்துக்கிறேன். வெரி குட். கைஸ், நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், முடியல. மாம்பழம் பயங்கர டெம்ட் ஆச்சு. நீ சும்மா ஒரு கறி சாப்பிட்டடா. டேய், நீலாம் இப்போ வந்தேன். ஆனால் மாம்பழத்துக்கு அப்போதுலேருந்து ஒரு பேரே கேட்டேன், உடல் உறைஞ்சே போகும். சாரி, சவுண்ட் வந்துச்சு. ஆனால் சவுண்ட் இல்லாமல் சவுண்ட் ட்ரை பண்ணேன். ஒரு பேச்சுக்கு கோமாளினா கோமாளியே பண்ணுறா. பார்த்தேன் சவுண்டே வருது. இது சாப்பிடணும்.
குக்குக்கும் கோமாளிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னா நீங்கள் அந்த கேக் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நிறைய பேர். கேக்கோட டாப்பில் ஒரு லேயர் வரும். ஸோ அதுக்காக தான். ஒரு பேரை கேட்டா வெடிக்கும் தோட்டா, இந்த லூச கேட்டா அவன்தான் ஹரிசா, ஒழுங்கா வரல ஓகே சரிடா, வாய மூடுடா சரி ஓகேடா. பைத்தியம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பைத்தியம். நீ எப்படி இவ்வளோ அழகாக கட் பண்ணுற? நீ கட் பண்ணும்போது உன் மன ஒரு நிலையில் நிற்கணும். வாய்க்கிறது சொல்லு. இதுதானா இந்த அதுக்குள்ளே மேங்கோவை போட்டுடா. நான் பவுடர் சுகர் பண்ணணும்டா, எனக்கு வேண்டா. டப்பிங்லலாம் இப்படி தான் வரும். ஏதாவது சீரிஸ் டப்பிங்கில் பார்த்தா உன் மனசை ஒரு நிலையாக வச்சுக்கிட்டு உள்ள காரணமாக இழுத்து எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு பின்னி பண்ணாரவே மாறிட்டாங்க. சுகர் எவ்வளோ போடணுன்னா எவ்வளோ போட்டால் உங்களுக்கு ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருக்கோ அவ்வளோ போடுங்க. ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்னு சொல்லுவீங்களே ஹரிஷ் ப்ரோ அப்படின்னா இவங்க தானே சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். நம்ம ஜெயிக்கணும்னா இன்னொன்னா பண்ணலாம். இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். இதை போட்டுக்கினே இருக்கேன்டா. கவுண்ட் பண்ணி போட்டால் எங்கே தோத்துக்கினே இருக்கேன். கவுண்ட் பண்ணால் போட்டாலும் ஜெயிக்க முடியும் போல. நல்லா பார்த்துக்கோங்க. மாம்பழம் 1 கப் போட்டிங்கன்னா சர்க்கரை 2 கப் போடு. நாமளாம் 1/2 கப் போட்டால் போதும். இதுக்கு வந்து அதிகமாக ஐயோ இவ்வளோ சர்க்கரைன்னு பார்த்தாலே எப்பா அது ஜூமில் எடுறா ஒரு நிமிஷம் காமிடா அவங்ககிட்ட. கைஸ் ஏய் குக்கு நான் சமைக்கணும்டா. மாம்பழம் வச்சிருக்க சேலஞ்செல்லாம் நான் வந்து போட்டியிட சொல்லாது. மாம்பழத்தில் டைவர்ட் ஆகுது. அவ்வளோதான் கைஸ். இதுங்க முக்கியமான விஷயம், சர்க்கரை கரெக்டாகுதா கம்மியாகுதா பார்த்துக்கணும். என்ன சர்க்கரையில் மேங்கோ கம்மியாகிறாப்பு. நான் ஹேண்ட் வாஷு மவுத் வாஷ்லாம் பண்ணிட்டு வரேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ் பவுடர் சுகர் போட போகிறேன். போடுறா சில போடல ரெடி ரெடி பண்ண போகிறேன். ஓகே நல்லா ஃபோன் ஒன்றுங்க கோமாளி. என்னடா உனக்கு மட்டும் போட்டுக்கிட்ட செல்ஃபிஷ்? எனக்கு இவ்வளோ தேவைப்படுமா? எனக்கு தெரிலடா. பவுடர் பண்ணால் கொஞ்சம் தாண்டா வரும். காய்ஸ் 2 பேரும் சேர்த்து பவுடர் சுகர் போட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ நான் திரும்பி இதை போட்டேன்னு இதுவாயிடும். ஸோ நல்லா காஞ்சிருக்கு ஜாரு. ஓகே பவுடர் சுகர் போட்டலாம். ஓகே கைஸ் ஸோ நான் மேங்கோலாம் வந்து அரைக்கணும். ஸோ பவுடர்லாம் சுகர்லாம் பவுடர் பண்ணி வச்சுட்டோம். கேக் கட்டிங் போயிடலாம் ஓகேவா? ஓகே. ஸோ கேக் வந்து நாங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. நம்ம ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். ஓகே ரவுண்டாக கட் பண்ணி அதில் நம்ம பண்ண போகிறோம். இவனுக்கு எடுக்குது டாஸ்க்கு போலையே. இப்போ எங்கே ஆரம்பித்து எங்கடா முடிப்பேன்? அப்படியே ஷேப்லாம் இல்லையா ரிஷா? அப்படியே நீ பண்ணுறது தான் ஷேப்பா? ரவுண்டு தான்டா. ஆ கட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே டு 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 யூ. ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாருங்க கேவான். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு ஸ்டோரிஷ். இது பர்ஃபெக்டாக கட் பண்ணிடுங்க. ஏய் பேசினே பர்றா பெருசாகிட்டேன்டா. எனக்கு கேக் நார்மல் கத்தியில் கட் பண்ணிங்கன்னா வராது. உதிரியாக வரும். இது எவ்வளோ அழகாக கட் பண்ணி கொடுத்து வரேன். ஐயோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க. யாரி சம்மரோட கட் பண்ணி எப்படிடா? ஏய் எப்படி? ஓ நாடா நீ நையன்ற கைஸ் ஆனால் இவனுக்கு ஏதோ கட்டிங் ஸ்கில்லாம் ஏய் இருக்கு. வாயை மூடுறா கொஞ்ச நேரம்.
Guys, நிஜமாவே ஹரிஷ்க்கு இந்த இடத்துல நம்ம கை தட்டி தான் ஆகணும். கொஞ்சம் குட்டி ஆக்கியிருக்கலாமோ? நிஜமாவே சூப்பர் கட்டிங்க. அதாவது அழகாக பண்ணியிருக்கான். கைஸ் இவன் தான் நம்ம கேக்கு. செம்மையாக இருக்கும். தூள் கேக்கு ஒரு டேஸ்ட்டு தான். ஆனால் எனக்கு ஒரு டவுட்ரா, டெக்கரேஷன் மேட்ரா டேஸ்ட் மேட்ரா? டெக்கரேஷன் தான் மேட்ரு. அப்போ பாதி கட்டு கிடையாது. அப்படி தான். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஒன்று சும்மா வரைஞ்சி பார்ப்போம். ஏய் ஏய் சூப்பரா பிடி. சம்மடா பிச்சைக்காரமே கட் பண்ணி வச்சிருக்கேன் பாடுறேன் நான். அதுதான் இதுமா அழகாக ஓ இருக்கும். நான் ஸ்பீடு மாதிரி கத்துற. கைஸ், இது வந்து மேங்கோ another cake. ஓ பல்லோ பல்லோ பல்லோ. ஓகே, சிரப் வந்து இதான் நமக்கு ஜூசினஸ் கொடுக்கும். கரெக்டான பிளேட்டில் வச்சுட்டான்டா. நீ பிளேட்லேயே வைக்கலையா? நம்ம எனக்கு இந்த பிளேட் தேவை, நீ அதை வச்சுக்கிட்ட. செம்மடி வாங்க, நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது இந்த கேக்கோட ஸ்பெஷலே கைஸ், நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்கனாலும் மேங்கோ ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும், சக்கையும் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கேக்குன்னு நினைக்கிறோம். இந்த எசன்ஸில் சக்கரை, இந்த கேக்கில் சக்கரை, விப்பிங் க்ரீமில் சக்கரை. நான் லைட்டாக ஃபெவிகால் மட்டும் ஒன்று எடுத்துக்கோண்ணா, கட்டை வச்சுட்டு ஒட்டுறதுக்கு. அதெல்லாம் தேவை விஷயம். சிரப்பை நல்லா ஊற விட்டோம் கைஸ். சிறப்பை நல்லா சிறப்பாக ஊற விட்டோம் கைஸ். அப்படி சொல்லு. சிறப்பை நல்லா சிறப்பாக ஊற விட்டுட்டோம். என்னடா மியூசிக் சுப்பு வராது. ஊத்துட்டான்டா. ஸோ நம்ம எதிர்பார்த்த சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே தான், நாட் அ ப்ராப்ளம். இது மேலே லேயர் எடுக்கல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்கரேஷன் இஸ் த மேட்டர். நீயும் கேட்ட, நானும் சொன்னேன் இல்லை, கேக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் இல்லை. நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும். ஆக்சுவலாக நிறைய பேர் கமெண்ட்டை சொல்லுவீங்க கேக் வந்து தலைகீழ இருக்குது, இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு. அதெல்லாம் மேட்ரு. எந்த பக்கம் வாயில் கடிக்க போகணும் தெரியும் போகுது. முன்னாடி பக்கம் சரி.
ஏன் போட்டு மிஷின் இப்போ எதுக்குடா சேலஞ்ச் வர கோமாளிடா நீ நான் குக்குடா. அந்த வீடியோ அந்த கேக் இருக்க மாதிரி இருந்தும்பா. ஜட்ஜஸ் வந்து அந்த கேக்கை தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு கேக்கை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே அலப்பற ஸ்டார்டிங் ஓகே கைஸ். ஸோ கேக்கோட அவுட்டர் முடிஞ்சிடுச்சு. ஓகே இப்போ நம்ம உள்ளே பண்ண போகிறோம். சாரிம்மா, எனக்கு ஒரு வழி தெரிலம்மா. ஸ்பூன் இல்லைம்மா அதில். அடா பாவிடே திட்ட போகிறாங்கடா. சுகரை போட்டுட்டு ஓகே. ஸோ மேங்கோ க்ரஷ் ரெடி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே நடுவில் ஊற்ற வேண்டியதான் ஆக்சுவலாக. கைஸ் அப்படியே மேலே வந்து இந்த மேங்கோவை இது என்ன இது என்ன இது வந்து ப்ரெசன்டேஷன் வீடியோ தான். ப்ரெசன்டேஷன் வச்சு தானே இதுவும் ஜட்ஜ் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஜட்ஜ் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இல்லை அந்த ஜோக்கே வேணாம்பா. சரி ஓகே. ஆமாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க கைஸ். ஏன்னா டேஸ்டிங்னா தான் அவங்க பண்ண முடியாது. ரைட்டு, அதே தான் நானும் சொல்ல வந்தேன். ஏய் செம்மையாகிட்டாங்க. தம்பி சாயாதீங்க. அதுதான் பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி சூரி பூச்ச இருந்தது. ஏய் என்னடா சொரியாகுது. சொரியாவா? ஏய் எந்த அழகா இருக்குடா. ஏய் அது கீழே அது தொலைக்கணும்டா. ஐயோ 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 ஜோக்கர்ரா நீ. தட்டை மாத்தாமல அழகா தொச்சுருவாங்க பாருங்க. நெக்ஸ்டா வச்சுட்டுண்ணா ஃபைனல். ஓகே கைஸ். ஸோ ரெண்டு பேருமே முடிஞ்சிச்சடா. முடிஞ்சிச்சா? வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த கேம் டு அ டேஸ்ட்? டேஸ்ட்டுக்கு நம்ம போட்டி போடல. டேஸ்ட்னா டோட்டல் ப்ரொசீஜரே வேறு. அவங்க பண்ண அந்த கேக்குக்கும் நமக்கும் ஓகே. நம்ம அது சாப்பிட்டு பார்த்ததும் இல்லை, விஷுவல் வச்சு தான் நம்ம ஆசைப்பட்டோம். அந்த விஷுவலுக்காக தான் கொண்டு வந்தோம். ஓகேவா? நான் வந்து ஒரு இன்னோவேஷன் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. பட் இப்போ முடிஞ்சிச்சா? எனக்கு முடியல. நான் போய் 2 ஐட்டம் நான் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒன்றும் இல்லைடா, ஒரு இன்னோவேஷன். நார்மல் கேக்கு சொல்லி வந்தால் எப்படி இருக்குன்றத நான் வச்சிருக்கேன். ஓ இன்னோவேஷனா? இன்னோவேஷன். என்ன தேத்துருவா போகலான்னு தெரியல, வேறு சரியாகவே பார்க்கல. ஓகே கைஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த இலை அங்கங்கே வைக்கணும். அது நீங்கள் அந்த கேக்கை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது என்னது? இது கேண்டில் எனக்காக வாங்கினேன். எனக்கு அது இது சொல்லி வந்தோன்னே மாதிரி ஆயிடுச்சா, அதுலேருந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஏன் சொறி வந்துச்சு உங்கள் கேக்கில்? தெரில தான் கேக்கில் இல்லை அந்த க்ரீம். அப்புறம் ஸ்பைரல் கேண்டில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் செலவு பண்ண விரும்பல, அதுக்காக இது பார்த்தேன் நானும். அப்படியே கேண்டில்னா புதுசாக இருக்கு. வச்சுக்கோ. நான் இந்த கோல்டு கலர் தான் வச்சுருந்தாங்க. ஆமாம். ஓகே. ஸோ 2 பேருமே எங்களோட கேக்கை முடிச்சிட்டோம். ஹரிஷ் உன் கேக்கை பற்றி சொல்லு. என் கேக் வந்து இந்த கேக் பேர் என்ன? இது பேர் தெரில. ட்ரெண்டிங் கேக். மேங்கோ கேக். மேங்கோ கேக். ட்ரெண்டிங் சாரி மேங்கோ கேக். சாரி மேங்கோ கேக். அவன் தோல்வி ஒத்துக்கிறான். நோட் பண்ணுங்க கைஸ். ஓகே என்ன பண்ணுறது கைஸ்? ஓகே நான் கேண்டில் கொளுத்துறேன். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லலாம்.
இது நல்லா இருந்ததுனால தான் நீ வின்னு. இப்போ வின்னே ஆகிட்டோம் நான் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நான் சொன்னல நல்லா இருக்குன்ட்டு அவன் தோல்வி ஒத்துக்கிறதுனால நான் வின் ஆகிட்டேன் கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோவில் பார்க்க எது அழகாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? சிக்கிக்காக நம்ம ரோல் ஐஸ் பண்ண போகிறோம். ரோல் ஐஸ் இந்த வீடியோ உருட்டி செய்வாங்கல்ல, அது வந்து அம்மாவும் அப்பாவும் பண்ண போறாங்க. ஏன் அப்பதான் அது ஒரு காம்படிஷனு, குக்கிங் சேலஞ்சு. ஷோ ஐஸ்லாம் வேணாண்டா, மட்டன் சிக்கன்ட்டு. அது ஒண்ணுமே இல்லடா, அந்த ஃப்ரூட்ஸை போட்டு என்ன பண்றாங்கன்னா குத்தி 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 ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றி விட்டு தேய்ச்சாலே வந்துடும். அது மிஷின்லாம் வாங்கி வச்சுட்டா, அது அடுத்த வீடியோவில் வருது. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். அல்லது பை ஃப்ரம் ஐ எம் சுபு அஃபிஷியல் டீம். பாய். மட்டன் சிக்கனில் வேணுமா அது கமெண்ட் பண்ணுங்க என்ன செய்யணும்ட்டு.